என் தங்கப்பிள்ளையே, உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி என்னுடைய வாக்கு உனக்கு இன்றே கண்களில் பட்டுவிடும். என் குழந்தையின் செவிகளும் அதை கேட்டுவிடும். என் பிள்ளையே, அதனால் இன்று இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் இந்த வராகி என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று கொண்டதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, பிரச்சனைகள் எதுவுமே இல்லை என்று அமைதியாக இருக்கின்ற நேரத்தில் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பிரச்சனை உனக்கு முளைத்து விட்டது. அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, சில நேரங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது யார் என்று கூட கண்டுபிடிக்க முடியாமல் நீ தவித்து நிற்பதை உன் அம்மா நான் நிச்சயமாக கண்டு கொண்டேன். என் தங்கமே, எல்லாம் பல நாட்கள் நீடிப்பதல்ல. சில நாட்களிலேயே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே உனக்கு தீர்ந்துவிடும். உனக்கு இது போன்ற கெடுதல்களை செய்ய நினைப்பது யார் என்பதனை உன்னால் நிச்சயமாக விரைவாகவே கண்டுபிடிக்க முடியும். என் தங்கமே, யாரோ ஒருவர் உனக்கு ஏற்படுத்துகின்ற இந்த பிரச்சனைகளை நினைத்து மனம் வேதனைப்படுவதை முதலில் தவிர்த்துவிட்டு இதிலிருந்து தப்பிக்க நினைக்காமல் இதை எதிர்கொள்ள முயற்சி செய். என் பிள்ளையே, அத்தனை சுலபமாகவெல்லாம் யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது. அதையும் தாண்டி உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுக்கிறார் என்றால் அவரினுடைய அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். என் தங்கமே, அழிவை நோக்கி யாரொருவர் சென்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் இது போன்ற காரியங்களை மற்றவர்களுக்கு செய்ய துணிவார்கள். இப்படி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமானவரை பற்றி சிந்திப்பதை நீ நிறுத்திவிடு. ஏன் தெரியுமா? இன்னும் சில காலத்தில் அவரினுடைய அழிவு ஆரம்பித்துவிடும். இப்பொழுது அடியெடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிக விரைவாகவே அவர்களின் வாழ்க்கையை முடித்துவிடும். என் தங்கமே, தன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் தன் வாழ்க்கையிலும் தன்னுடைய குடும்பத்திலும் இருப்பவர்களை பற்றி யோசிக்காமல் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தலையிடுவதும் அடுத்தவர்களை பற்றி அதிகமாக வசைபாடுவதும் ஒருவருக்கு வாடிக்கையாக இருக்கும் பட்சத்தில் அவர் கண்முன்னே நாளை அவரது குடும்பத்தில் இருப்பவர்கள் சோதனைகளை அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தவனுக்கு காயங்களை கொடுக்கக்கூடியவன் தன் வாழ்க்கையிலும் நிச்சயமாக காயங்களை அனுபவித்தே தீருவான். என் பிள்ளையே, அதனால் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுத்தவர்களுக்கான அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை மட்டும் மனதிற்குள் முழுதாக புரிந்து கொண்டு என் பிள்ளை, இன்று இந்த தாய் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள். யாரை நினைத்து மனதிற்குள் வேதனைகளை சுமந்தாயோ, யாருடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தியதோ அவையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் இல்லாமலேயே போகப் போகின்றது. இதற்காகவா நாம் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தோம் என்று நினைத்து என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். என் தங்கமே, எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் செய்த இந்த விஷயத்தை நீ மறக்காதே. எதற்கு தெரியுமா? இது போன்ற மனிதர்களையும் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய் என்பதனை நீ மறக்காதே. அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை மறந்துவிடு. ஆனால் அது உனக்கு கொடுத்த பாடம் நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு பாடம் அல்லவா? நீ இதனை மறக்காமல் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டு அடுத்தது வாழ்க்கையில் யாரை சந்திக்க நேர்ந்தாலும் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மனநிலையில் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்துவிட்டது. சரியாக சென்று கொண்டிருந்த பாதையில் சற்று நீ நின்றும் விட்டாய். தவறான பாதைக்கு சென்று விடலாமா என்கின்ற எண்ணத்தையும் உனக்குள் கொண்டு வந்து விட்டாய். அந்த அளவிற்கு துன்பங்கள் உன்னை வாட்டி வதைத்தது உண்மை. அதை நான் அறியாமலும் இல்லை என்பதும் உண்மை. என் பிள்ளையே, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரிய வேண்டுமல்லவா? என் தங்கமே,
இந்த நிலையில் உன் வாழ்க்கை இன்று இருப்பதற்கு காரணம் உன் வராகி நான் தான். என்ன தாயே சொல்கின்றாய்? என்னை இத்தனை கஷ்டங்களில் வைத்திருப்பது நீதானா என்று நீ கேட்கலாம். என் தங்கமே, ஒரு நொடி நீ நின்று கொண்டு சிந்தித்து பார். எத்தனை கஷ்டங்களை தாண்டினாய். இதைவிட பெரிய பெரிய சோதனைகளை எல்லாம் கடந்து வந்தாய். இவை எல்லாவற்றையும் தாங்குகின்ற மன வலிமையை கொடுத்த இந்த வராகி இப்பொழுது இருக்கின்ற இந்த சிறிய பிரச்சனையிலும் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன். கொடுத்த நான் நிச்சயமாக உனக்கு அதிலிருந்து தீர்வினை கொடுப்பேன். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. எந்த அளவிற்கு வேகமாக உன்னை கஷ்டங்கள் துரத்தி அடிக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி நீ வெளியில் வந்து விடுவாய். மிக விரைவாக உன்னுடைய சோதனை காலம் முடியப் போகிறது என்று அர்த்தம். ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கின்றவர்கள் இனிமேல்தான் இந்த சோதனை காலத்தை நோக்கி வரப்போகிறார்கள் என்று அர்த்தம். என் பிள்ளையே, அதனால் என்ன சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் யாரை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். உண்மையாகவே யாரொருவர் உன்னை நம்புகின்றாரோ, யாரொருவர் உன்னை மட்டுமே உலகம் என்று இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ உண்மையாகவும் அவர்களுக்கு மட்டுமே நீ உன்னுடைய அன்பினையும் முழுமையாக கொடுத்தால் போதும். என் குழந்தையே, அதே நேரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுக்காதே. ஏனென்றால் அவர்கள் செய்வது எல்லாம் பாவக்கணக்கில் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. நீயும் அதையே செய்து உன்னுடைய புண்ணிய பலன்களை குறைத்து கொள்ளாதே. அவர்கள் தருகின்ற கஷ்டங்களை எல்லாம் வேடிக்கை பார்ப்பாயானால் உன்னுடைய புண்ணியம் அதிகரித்துவிடும், அவர்களது பாவமும் அதிகரித்துவிடும். என் தங்கமே, இது போன்ற சூழ்நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கிருந்து எந்த திசையிலிருந்து யாரால் பிரச்சனைகள் வரும் என்று தெரியாமல் எப்பொழுதும் மனதிற்குள் ஒரு படபடப்போடே இருந்து கொண்டிருக்கின்றாய். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா? வேண்டும் என்றே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது. அதனால் தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், நாம் தான் இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கிறோம் என்று தெரிந்து கொண்டாலும் பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்று மிகவும் எளிதாக இந்த வாழ்க்கையை நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, இப்படி விதவிதமான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சூழ்ந்து இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது. யார் வேண்டுமானாலும் என்ன நினைத்தாலும் இந்த வராகி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாள் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா? இவர்களின் வாழ்க்கையில் இந்த வராகியினுடைய ஆட்டம் இனிதான் களை கட்டப் போகின்றது. நான் யார் என்பதனை இவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் இன்று வந்துவிட்டது. என் பிள்ளையே, எதற்கும் ஒரு அளவுதான் இருக்கின்றது. அதை தாண்டி அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது தெய்வமே அவர்களை ஒரு பொழுதும் மன்னிக்காது. அதன் பிறகு தெய்வத்திடம் வந்து எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த மன்னிப்பு என்பது கிடைத்து விடாது. ஏனென்றால் வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுப்பதே தன்னுடைய ஒரே தொழிலாக கொண்டிருந்தவர்கள் மறுபடியும் வாய்ப்பு கேட்டால் ஒரு பொழுதும் இந்த தாயானவள் நான் வழங்கிவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இனி என்றும் இந்த வாழ்க்கை உனக்கென்று அழகாக மாறிவிடும். நீ சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கும் வரை நான் என்றுமே உன்னோடு உடன் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். வராகியின் வாக்கு ஒவ்வொன்றும் என் குழந்தையின் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். நான் என்று என்னை நீ உணர்ந்து கொண்டால் இந்த தாய் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் எல்லாம் உன்னால் வியந்து பார்க்கின்ற அளவில் நிச்சயமாக இருக்கும். அம்மாவை நீ யார் என்று சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தாயானவளின் வார்த்தைகள் உன்னுடைய மனதை துளைக்க வேண்டும். என் மீது உனக்கு நம்பிக்கை வர வேண்டும். அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக வெற்றியை மட்டுமே பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகியின் பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு இனி என்றுமே வெற்றி மட்டுமே நிலைத்திருக்கும். இனி எந்த விதமான கவலைகளும் உனக்கு ஒரு பொழுதும் தேவையில்லை.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.